Good morning students. In the video la நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா plastic moment ஓட continuous beam ஓட plastic moment calculate பண்றது பார்க்க போறோம். ஓகேவா? So problem பாருங்க. A continuous beam ABC is loaded as shown in figure. So இந்த மாதிரி லோட் பண்ணிருக்காங்க. Determine the required MP. MP means plastic moment. If the load factor is 3.2. So load factor value கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளம்ல டைரக்டா they will provide the load, பட் இந்த ப்ராப்ளம்ல லோட் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம பிளாஸ்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ பிளாஸ்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு மெக்கானிசம்ஸ் எவ்வளோ மெக்கானிசம்ஸ் அவைலபிள்னு கால்குலேட் பண்ணணும். அந்த மெக்கானிசம்ஸில் எது வந்து ஹையஸ்ட் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுதோ அதுதான் நமக்கு வந்து பிளாஸ்டிக் மொமெண்ட். So that is the plastic moment, right? So this is the given problem. In the problem la neenga nalla note panna vendiyadhu enna up to AB varaikku irukra moment வந்து plastic moment MP, but in the span BC la வந்து 2 MP இருக்கு. அதாவது நம்ம நார்மலா I to I சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் எம்பின்னு வர இடத்துல MP சப்ஸ்டிட்யூட் பண்ணும், 2 MPனா 2 MP சப்ஸ்டிட்யூட் பண்ணும். The length of the span AB வந்து 12 meter, B to D 8 meter, D to E 8 meter, E to C 8 meter. ஓகேவா? at the A ல fixed support, C ல hinged support. So first step number of mechanisms calculate பண்ணணும். number of mechanisms calculate பண்ணணும் அப்படின்னா நமக்கு degree of indeterminacy கிடைக்கணும். So degree of indeterminacy calculate பண்ண என்னமா ஃபார்முலா? number of reactions minus number of equilibrium equations. number of reactions நமக்கு நார்மலாக என்ன வரும்? at the fixed supportல ஒரு reaction and at the fixedல ஒரு reaction and ஒரு moment 2 3 and then இங்க ஒன்று 4. so total reactions 4 minus number of equilibrium equations. நார்மலாக நம்ம பீமுக்கு only we are going to consider 2 equations. so 4 minus 2 2, ரைட்னா? ஸோ இது வந்து நமக்கு degree of indeterminacy 2. next number of possible plastic hinges find out பண்ணோம். ஸோ plastic hinges வந்து எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும், எந்த எண்டிலெலாம் மொமெண்ட் வருமோ அங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பாருங்கள். சப்போர்ட்டில் அட் த ஃபிக்ஸட் எண்டில் நமக்கு ஒரு ஹிஞ்ச் ஃபார்ம் ஆகும், ரைட்டா? அட் ஃபிக்ஸட் எண்டில் ஒரு ஹிஞ்ச் ஃபார்ம் ஆகும். இன்டர்மீடியட் சப்போர்ட்டில் ஒரு ஹிஞ்ச் ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் அட் சி அதில் லாஸ்ட் எண்டில் உனக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஹிஞ்ச். பிகாஸ் அட் த எண்டில் வந்து உனக்கு மொமெண்ட் 0, ரைட்டா? அதர் தேன் தட் இந்த 3 பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் தாண்டி எங்கே வரும்? இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஹிஞ்ச், அப்போது சியில் வராது. ஓகே? ஸோ அப்போ நார்மலாக உனக்கு சப்போர்ட்டில் எங்கெல்லாம் வரும்? ஏலையும் பிலையும் வரும். அண்ட் தென் இங்கே லோடு யூடிஎல் ஆக்ட் ஆகுதுல, இதனோட மேக்ஸிமம் மொமெண்ட்டில் ஒன்று வரும், தட் இஸ் 3. அட் தென் அட்டு டியில் ஒன்று வரும் 4, அண்ட் தென் இயில் ஒன்று வரும். டோட்டலாக we are having 5. ஸோ 5 பிளாஸ்டிக் இன்ச்சஸ் இருக்குது. அந்த 5 தான் நான் உனக்கு இங்கே டினோட் பண்ணி காட்டுக்கேன். அட் ஏல 1, அட் த மிடில் பாயிண்டில் 2, அண்ட் தென் அந்த எண்டில் 3, லோடு கீழே 4, இங்கே ஒன்று 5. மேம் இங்கே ஏன் மேம் வராது அப்படின்னா தட் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஹிஞ்ச். இந்த ஸ்ட்ரக்சரல் ஹிஞ்சில் வந்து மொமெண்ட் 0, ரைட்டா? ஸோ பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ், பாசிபிள் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் 5. ஸோ நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மெக்கானிசம், தட் மீன்ஸ் எவ்வளோ மெக்கானிசம்ஸ் ரிக்வயர்டுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் N மைனஸ் ஆர், தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் பாசிபிள் பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் மைனஸ் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி. ஓகேவா? பாசிபிள் மெக்கானிசம்ஸ் எவ்வளோமா கால்குலேட் பண்ணியிருக்கோம்? தட் இஸ் 5. 5 minus degree of indeterminacy 2 போட்டோம்னா we will get 3. ஸோ 3 தான் வந்துட்டு நமக்கு பாசிபிள் மெக்கானிசம்ஸ். அந்த மெக்கானிசம்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு மெக்கானிசம்ஸ் வந்து அந்த ஸ்பேன் ஏபிக்கு ட்ரா பண்ண போகிறோம். இங்கே ஒன்று வரும், இங்கே பியில் ஒன்று வரும், அட் த சென்டர் ஆஃப் த மேக்ஸிமம் லோடில் ஒன்று வரும். அதே மாதிரி இது ரெண்டாவது மெக்கானிசம் பியில் ஒன்று வரும், சென்டர் ஆஃப் த லோடில் ஒன்று வரும். தட் மீன்ஸ் 2 யூடிஎல் இருக்கு இல்லையா, 2 பாயிண்ட் லோட் இருக்கு இல்லையா, 2 பாயிண்ட் லோடில் ஏதோ ஒரு பிளேஸில் ஃபஸ்ட்டு மெக்கானிசம்ஸ் அக்கர் ஆகும், செகண்ட் லோடில் செகண்ட் மெக்கானிசம்ஸ் அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் மெக்கானிசம்ஸில் இங்கே ஒன்று இங்கே ஒன்று, இந்த எண்டில் வந்து நமக்கு ஹிஞ்சு சப்போர்ட். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஹிஞ்ச், அப்போ மொமெண்ட் 0. அதனால் நான் ஹாலோ சர்க்குலராக போட்டிருக்கேன். மெக்கானிசம் 3 பாருங்கள். மெக்கானிசம் 3 வந்து செகண்ட் கான்சன்ட்ரேட்டட் லோடில் அக்கரானது அப்படின்னா ஸ்பேன் சப்போர்ட் பிலையும்
செகண்ட் கான்சன்ட்ரேட்டட் லோடில் வந்தது அப்படின்னா தட் இஸ் மெக்கானிசம் 3 ஹாலோ சர்க்கிளுக்கு வராது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மெக்கானிசம்ஸ் 1ஓடதை பார்ப்போம். ஸோ மெக்கானிசம் 1 வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணும்போது நீங்கள் டைமென்ஷன்ஸ் மெயினாக கரெக்டாக பண்ணணும். இது வந்து ஏபி ரைட்டா? இதனோட டோட்டல் ஸ்பேன் 12 மீட்டர். அண்ட் தென் இங்கே எம்பி இருக்கும், அட்டு இந்த பாயிண்ட்லேயும் எம்பி இருக்கும். அட்டு பி சப்போர்ட்டில் போகும்போது உனக்கு டவுட் வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஏ டு பி எம்பின்னு கொடுத்துருக்காங்க, பி டு சி 2 எம்பின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் எந்த எம்பி பிக்கு எம்பி போடலாமா 2 எம்பி ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு ஒரு டவுட் வரும். எப்போவுமே மினிமம் பிளாஸ்டிக் மொமெண்ட் இருக்கலே லீஸ்ட் பிளாஸ்டிக் மொமெண்ட் வேல்யூ எதுவோ அந்த வேல்யூ தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அப்போது பியில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், எம்பி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது பாருங்கள், உங்களுக்கு லோட் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்போவுமே பிளாஸ்டிக் ஹிஞ்ச் எப்போ ஃபார்ம் ஆகும், அட் த கொலாப்ஸ் லோடில் தான் அக்கர் ஆகும். ஸோ கொலாப்ஸ் லோடுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா வி நோ த லோட் ஃபேக்டர். லாஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, லோட் ஃபேக்டர் ஈக்குவல் டு கொலாப்ஸ் லோட் டிவைடட் பை ஒர்க்கிங் லோட். அப்போ கொலாப்ஸ் லோட் என்ன வரும், லோட் ஃபேக்டர் இன்ட்டு ஒர்க்கிங் லோட். ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் லோட் ஃபேக்டர் ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 3.2. சாரி, தட் இஸ் 3.2 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் as 16. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெக்கானிசம்ஸ்க்கு இங்கே டயக்ராம் ட்ரா பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, அட் த சென்டரில் நமக்கு மேக்ஸிமம் அக்கர் ஆகும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் போட்டுக்கிறேன். அட் த ஃபஸ்ட்டு எண்டில் எம்பி, செகண்ட் மேக்ஸிமம் பாயிண்டில் எம்பி, தேர்ட்லேயும் எம்பி தான். ஸோ இந்த ஆங்கிள் டீட்டா, இந்த ஆங்கிள் டீட்டா, இங்கேயும் டீட்டா, ரெண்டுமே சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். அப்போ டீட்டா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வர எக்ஸ்டர்னல் ஆங்கிள் நமக்கு 2 டீட்டா ப்ளஸ் டீட்டா 2 டீட்டா. இப்போது இந்த ஹரிசாண்டல் டிஃபர்மேஷன் லென்த் என்னன்னு கால்குலேட் பண்ணோம். இங்கே டீட்டா, இங்கே 6 மீட்டர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ என்ன இருக்கும், 6 டீட்டா. ஓகேவா? அதை நான் போட்டுக்கிறேன். எப்போவுமே உனக்கு டயக்ராமில் எல்லாத்தையும் நீட்டாக ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்னல் ஒர்க் டன் எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுறது உனக்கு ரொம்ப ஈஸியாக போய்டும். ஸோ என்னெல்லாம் நீங்கள் நோட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு எம்பியா 2 எம்பியா 3 எம்பியா என்னன்றதை கால்குலேட் பண்ணோம். அது டீட்டாவா இல்லை டீட்டா வேரி ஆகுதான்றதை போடணும். அண்ட் தென் அதனோட லென்த் கம்பல்சரியாக போடணும். அண்ட் தென் 2 டீட்டானா 2 டீட்டாவோட வேல்யூஸ் போடணும். ஓகே? அண்ட் தென் லோடு, எவ்வளோ லோடு ஆக்சுவல் லோடு வருதோ அந்த லோடை போடணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இட் இஸ் த யூடிஎல், ரைட்டா? ஸோ UDL means area of the triangle into load. So area of the triangle எப்படி போடலாம், area of the triangleக்கு வந்து half into BH. So half into B-ன்றது இந்த total width, that is 12 meter. இந்த எண்டுலேருந்து இந்த இது வரைக்கும் இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு 12 மீட்டர். இது வந்து H வந்து 6 theta. ஸோ half into BH இன்ட்டு அதனோட லோடு இன்டென்சிட்டி. லோடு நம்ம எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம், தட் மீன்ஸ் கொலாப்ஸ் லோடு வந்து 16 kN/m. பை மிஸ்டேக் மேம் அங்கே 5 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு 5னே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டாம். நமக்கு கொடுத்துருக்கிறது லோட் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வி நீட் டு கால்குலேட் த கொலாப்ஸ் லோடு கால்குலேட் பண்ணிவிட்டு அதிலேருந்து தான் மெக்கானிசம்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியோம். பிகாஸ் அட் த கொலாப்ஸ் லோடு ஒன்லி த பிளாஸ்டிக் ஹிஞ்ச் வில் ஃபார்ம், ரைட்டா? ஸோ அதனால் கம்பல்சரியாக வி நீட் டு ஃபைண்ட் அவுட் தி கொலாப்ஸ் லோடு கால்குலேட் பண்ணால் எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் எனக்கு என்ன வருது, 576 டீட்டா அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஒர்க் டன். ஸோ இன்டர்னல் ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணால், நீ எந்த இடத்துலலாம் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் ஃபார்ம் ஆகுது அதை நோட் பண்ணணும். ஸோ அட்டு சப்போர்ட் ஏ, சப்போர்ட் பி, அட் த சென்டர் ஆஃப் த லோடு. அப்போது எம்பி இன்ட்டு டீட்டா ப்ளஸ் எம்பி இன்ட்டு 2 டீட்டா ப்ளஸ் MP இன்ட்டு அதனோட டீட்டா. ஸோ இது மூணையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் யூ வில் கெட் 4 MP டீட்டா. ஸோ நம்மளோட நார்மல் கான்செப்ட் என்னது, இன்டர்னல் ஒர்க் டன் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஒர்க் டன். ஸோ இன்டர்னல் ஒர்க் டன் யூ காட் 4 MP டீட்டா, எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் 576 டீட்டா. ஸோ இதிலேருந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் MP as
144 kilonewton meter, right? So this is the mechanism 1. So in the first mechanism கிடைக்கிற collapse load எவ்வளவு 144 kilonewton meter. Okay வா? Next collapse load mechanism 2 எடுக்கணும். mechanism 2ல இந்த given problemல பாருங்க, you are having 2 concentrated load. ரெண்டு கான்சன்ட்ரேட்டட் லோட் இருக்குது. எந்த லோடில் நமக்கு ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. நார்மலாக பார்த்தோன்னே நமக்கு தெரியும் 90 கிலோநியூட்டன் வந்து மேக்ஸிமம். பட் நம்ம கம்பல்சரியாக இது வந்து உனக்கு ஈக்குவல் லென்த் அப்படின்றதுனால நம்ம பார்த்தோன்னா 90 கிலோநியூட்டன் சொல்லிடுறோம். சப்போஸ் இது வந்து அன்ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் வில் சேஞ்ச் வேரி ஆகும், ரைட்டா? ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லா மெக்கானிசமுமே தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ செகண்டாக நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா 1 day 60 கிலோநியூட்டனில் மெக்கானிசம்ஸ் அக்கர் ஆகுது, ஃபெயிலியர் அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஐ நீட் டு ட்ரா த ட்ரையாங்கிள். ஸோ அந்த ட்ரையாங்கிள் எப்படிமா வரையலாம்? பி, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பி பாயிண்டில் போடும்போது உனக்கு ஒரு டவுட் வரலாம், எம்பி போடணுமா மேம் 2MP போடணுமா அப்படின்னு. ஸோ இது ரெண்டில் எது லீஸ்ட் வேல்யூவோ அந்த வேல்யூ தான் நீ போடணும். அப்போ எம்பிக்கு ஆட்டோமேட்டிக்காக பிக்கு பிளாஸ்டிக் மொமெண்ட் எம்பி. இங்கெல்லாம் போடும்போது அது ஓவரால் இதில் உங்களுக்கு 2MPன்னு கொஷின்ஸில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா சப்போர்ட்டு பி மட்டும்தான் இன்டர்மீடியேட்டில் இருக்குது, ஏவுக்கும் பிக்கு. தட் மீன்ஸ் எம்பிக்கு 2MPக்கு மிடில் இருக்குது. பட் டிஇ இந்த பாயிண்ட் எல்லாமே 2MPன்றது கொஷினில் தெளிவாக இருக்குது, ரைட்டா? ஸோ அதனால் இங்கே நீங்கள் போடும்போது ஸோ இங்கே ஒர்க் அவுட் பண்ணும்போது யூ வில் கெட் 2MP. இந்த சப்போர்ட் சியில் என்ன வரும்? தட் இஸ் ஹிஞ்சடு சப்போர்ட். ஸோ மொமெண்ட் 0, தட் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஹிஞ்ச். அந்த இடத்துல நம்ம போடவே வேண்டாம். இப்போது நமக்கு லென்த் வந்து சிமெண்ட்ரிக்கலாக இல்லை, அன்சிமெண்ட்ரிக்கலாக இருக்குது. அப்போது இங்கே வேல்யூ தீட்டான்னு கன்சிடர் பண்ணிக்கோ, இந்த வேல்யூவை θ1 கன்சிடர் பண்ணிக்கோ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? θ + θ1, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம θ1க்கும் θவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணலாம்? இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 8 மீட்டர், இது வந்து θ. அப்போ இந்த லென்த் என்னவாக இருக்கும்? 8θ. ஓகேவா? ஸோ 8θ ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் எடுத்துக்கோங்க. தட் மீன்ஸ் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா இதனோட லென்த் எவ்வளவு? 16 மீட்டர். இந்த ஆங்கிள் உனக்கு எவ்வளோ? θ1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹைட் எவ்வளவாக இருக்கும்? 16θ1. அப்போது இந்த ரெண்டுமே இந்த பர்டிகுலர் லோடு கீழே இருக்கிற இந்த ஹைட்டுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போது 8θ ஈக்குவல் டு 16θ1 அப்படின்னு நமக்கு ஒரு ரிலேஷன்ஸ் கிடைக்கிது, ரைட்டா? ஸோ அப்போது θ1 ஈக்குவல் டு 8θ டிவைடட் பை 16 போட்டேன்னா θ1 ஈக்குவல் டு 0.5θ அப்படின்னு உனக்கு கிடைக்கும், ரைட்டா? ஸோ நவ் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த இன்டர்னல் ஒர்க் டன் அண்ட் எக்ஸ்டர்னல் ஒர்க் டன். எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? லோடு இன்ட்டு இந்த பர்டிகுலர் லோடு இன்ட்டு இந்த லோடு இன்ட்டு இதனோட வேல்யூ, இந்த ஹரிசாண்டலோட வேல்யூ, தட் இஸ் 192 இன்ட்டு 8θ. அடுத்தது இந்த லோடு உனக்கு எவ்வளோ இருக்குது மேம்? இங்கே தானே மெக்கானிசம்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஒரு லோடு மட்டும் கன்சிடர் பண்ணினா போதுமான்னு கிடையாது. இங்கே கொலாப்ஸ் ஆகிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், தட்ஸ் ஆல். பட் we need to consider all the loads. ஸோ 288 இன்ட்டு இதனோட ஹைட் எவ்வளோமா? 8θ1. ஸோ 8θ1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணினீங்க அப்படின்னா 8θ1 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு we know θ1 ஈக்குவல் டு 0.5θ அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ θ1க்கு பதிலாக 0.5θ சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ ஓவராலாக எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் உனக்கு என்ன கிடைக்குதுமா? 2688θ கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணணும். இன்டர்னல் ஒர்க் டனுக்கு இந்த ட்ரையாங்கல்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இங்கே வந்து MP இன்ட்டு θ, 2MP இன்ட்டு θ ப்ளஸ் θ1. θ வந்து θவே தான். θ1 நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 0.5θ. ஸோ 1θ ப்ளஸ் 0.5θ 1.5θ. ஸோ 1.5θ ப்ளஸ் அந்த சப்போர்ட் சியில் நமக்கு பிளாஸ்டிக் ஹிஞ்ச் 0, ஏன்னா ஹிஞ்சுடு சப்போர்ட். ஸோ இது ரெண்டாத்தையும் ஆட் பண்ணால் யூ வில் கெட் 4MP θ. internal work done plus external work done. So internal work done you are having as 4MP θ. External work done 2
2688 theta. So MP equal to 672 kilonewton meter. So MP வந்து உனக்கு என்னன்னு கிடைக்குது 672 kilonewton meter கிடைக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட் mechanisms 3. In that mechanism 3 we are considering the collapse load will occur at the point load of 288 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு 8 kilonewton டிஸ்டன்ஸில் யூ ஆர் ஹேவிங் ஒன் பாயிண்ட் லோட் 292 kilonewton. அட் த செகண்ட் 8 meter டிஸ்டன்ஸில் 288 kilonewton. ரைட்டா? ஸோ அது தேர்டில் யூ ஆர் ஹேவிங் த hinged support. So at the plastic moment is 0. ரைட்டா? ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ? 8 meter இங்கே டீட்டா, அப்போ 8 theta. ஆட்டோமேட்டிக்காக இங்கே 8 meter இங்கே டீட்டா 1, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 8 theta 1. இங்கே 8 meter இங்கே theta 1, அப்போ இந்த வேல்யூ 8 theta 1. சப்போஸ் யூ ஆர் கன்சிடரிங் திஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் உனக்கு எவ்வளவு? 16 meter. இந்த ஆங்கிள் theta. அப்போது இந்த ஹைட்டை யூ கேன் write it as 16 theta and also 18 theta 1. 16 theta equal to 18 theta 1 அப்படின்னு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. ஸோ in that you can find the theta 1 value. theta 1 எவ்வளோ நமக்கு கிடைக்கும்? 16 theta divided by 8 you will get answer as 2 theta. ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஒர்க் டன்றது எப்படிமா கால்குலேட் பண்ணலாம்? பாயிண்ட் லோடாக இருந்தது அப்படின்னா பாயிண்ட் லோடு இன்ட்டு அதனோட distance, that means அதனோட height. so point load means அதனோட value into அதனோட height and then 192 into 8 theta, 288 into 16 theta. so you will get 6144 theta. அடுத்தது internal work done calculate பண்ணோம். internal work done calculate பண்ணும்போது MP into theta plus 2m MP into theta, 2MP into theta plus theta 1. Theta 1 we are getting as 2 theta. So theta plus 2 theta equal to 3 theta. Right? Appo theta 1 என்ற இடத்துல we are going to substitute as 3 theta. Next at the C ல வந்துட்டு we are having structural hinge. அப்போ 0. So இது எல்லாத்தையும் add பண்ணா you will get the 7 MP theta. So internal work done equal to external work done. Right? Internal work done equal to external data. You are find out internal work done as 6144 theta and external work done as 7 MP theta. So MP equal to 877.71 kilonewton. Okay va? So plastic moment அப்படினா என்னன்னா இந்த 3 mechanismsல எது highest value that is the plastic moment. Suppose you are going to find the collapse load means that is the lowest value. Plastic moment அப்படினா கண்டிப்பா நம்ம என்ன போடணும்? Highest value. அப்போ 3 mechanismsல first mechanismல we have got MPS 144. At the second mechanism we got 672. At third mechanism we got 877.71. so இதில் highest value எவ்வளவு? 877.71 kilonewton. This is the answer for this problem. This is very very important 16 mark question. Please note it down. Next video பார்க்கலாமா?